எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைய தினம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆமோஸ் 4 அதிகாரம் 12 வசனம். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார். தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். இதுவே அவர்களுக்கு ஏற்ற காலம். தங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் இப்பொழுதே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். நாம் ஏன் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்கான காரணங்களையும் கர்த்தர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். கர்த்தர் மகிமையும் மகத்துவமும் மாட்சிமையும் உள்ளவர். அவர் செயல்களிலே வல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். கர்த்தர் பர்வதங்களை உருவாக்கினவரும், காற்றை சிருஷ்டித்தவரும், மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும், விடிய காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும், பூமியினுடைய உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு தெளிவுபடுத்துகிறார். அவரே விடிய காலத்தை அந்தகாரமாக்குகிறார். கர்த்தர் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் உலாவுகிறார். தம்முடைய ஜனத்தின் ரட்சிப்பிற்காக பர்வதங்கள் தடையாயிருக்கும் போது கர்த்தர் உயர்ந்த பர்வதங்களிலிருந்து சமபூமியாக்கி போடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்கிறார். உலக ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரை தேடக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். எல்லாம் என்றால் உலக ஆசீர்வாதங்கள் அடங்கும். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 19 வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டுள்ளது. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாமும் நமது தேசமும் எத்தனை சோதனைகள் சந்தித்திருக்கிறோம். பஞ்சம், இனக்கலவரம், யுத்தம், பயங்கரவாதம், சுனாமி, கொரோனா போன்ற கொடிய நோய் இத்தனையும் சந்தித்து எவ்வளவு உயிர்கள் மாண்டிருக்கின்றன. இப்பொழுது மனம் திரும்புவோமா? இதை பார்த்து கூட நாம் மனம் திரும்பாமல் இருந்தால் எப்படி? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி தேவனுக்குள் வாழ நாம் ஒப்பு கொடுப்போம். தேவனை சந்திக்க நாம் பயப்படாமல் ஆயத்தமாயிருப்போம். இந்த வார்த்தை இந்த காலத்தில் எல்லோருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு எச்சரிக்கையின் வார்த்தையாக இருக்கிறது. நம்முடைய தேசத்திற்கு மட்டுமல்ல, உலக தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் இந்த நாட்களிலே தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆம், அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நாங்கள் மனம் திரும்பி ராஜா உம்மை சந்திக்க ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். துதி கன மகிமையாக உமக்கே அடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.